அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், காத்திருக்கும் அதிர்ச்சி, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நவம்பர் 12ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் சாதகமான சூழலையும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்துகிறது. அதிலும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியனின் நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமான குரு பகவான் லாபத்தில் வக்ரம் பெறுகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வாரத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வரக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுவது நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்குகிறது. சாதகமற்ற சூழலை கேது உருவாக்குகிறார். குரு பகவான் வக்ரம் பெறுவதாலும் சில சங்கடம் நிறைந்த விஷயங்களை உருவாக்குகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் இந்த வார கிரக நிலைகளில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் மாற்றிக் கொடுப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைந்த நன்மையை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் இந்த வாரம் முழுவதுமே தனஸ்தானமாகிய 2இல் வலம் வருகிறார். தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதி புதன் பலம் வருவதால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெருவாரியான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை நிச்சயமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து அதீதமான பலத்தை இந்த தருணத்தில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை உள்ளிட்ட பணிகள் உட்பட எந்த பணியாக இருந்தாலும் அதில் இழுபறியாக நீடித்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை சுக்கிரனும் புதனும் இணைந்து வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த தருணத்தில் பல வசதி வாய்ப்புகளை உருவாக்கும் அற்புதமான வேலையாகவும் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பம், சிக்கல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க முடியும். எந்த ஒரு பிரச்சனை பணியாக இருந்தாலும் அதில் புதிய கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய பார்வையில் மட்டும் பார்க்காமல் மற்றவர்களுடைய பார்வையில் பார்க்கும் போது அதற்கு எப்படி தீர்வு கிடைக்கும் என்பதை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகி செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். குரு பகவானினுடைய வக்ரம் என்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், மற்றவர்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் தேவை. அது மட்டுமல்லாது பணிக்காகவோ அல்லது பொழுதுபோக்குக்காகவோ அதிக நேரம் கண்விழிப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தில் கூடுதல் கவனமும் முன்னேற்றத்திற்கு சற்று அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை உறுதியாகவே தவிர்க்க வேண்டும். கடினமான உழைப்பு என்று சொன்னாலும் கூட அதை எப்படி சுமாட்டாக சிந்தித்து செய்வது என்று சிந்தித்தாலே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகும் என்பதை குருவினுடைய வக்ர அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் உயரும். ஆனால் சற்று கூடுதல் கவனத்துடனும்
விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். சப்தமத்தில் மிக வலுவாக கண்டச்சனியாக வலமரக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கும் இந்த தருணம் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களை நுணுக்கமான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது தாங்கள் உண்டு தங்கள் பணி உண்டு என்று செயல்படுவதால் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். ரகசியமான செயல்பாடுகளால் ஆதாயம் நிறைவாக சந்திக்கும் ஒரு தருணமாகவும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே கன்னிராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக அதிக யோக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரயத்தில் இருக்கிறார். சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே உறுதியாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சுப நிகழ்வுகளாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தெளிவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை வலுவாக கிடைக்க போகிறது. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து நவம்பர் 17 முதல் நீட்ச நிவர்த்தி பெற்று வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சூரியன் அமருகிறாருங்க. ராசிக்கு சகாயமான செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருவது அமோகமான நன்மையை பெற்று தருகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கிரகமும் ஒன்றிணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளை மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக அள்ளி கொடுக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியாகவும் படாலடியாகவும் பல பணிகளை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நினைத்ததை நினைத்தவாறே விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். அரசாங்க சார்ந்த பணிகள் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல நுட்பமான விஷயங்களை சாதுரியமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார்.